Hi students, welcome to Sai Hindi and English Vidyalaya YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுடைய மத்தியமா புக் இது. இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டலாக மத்தியமா சிலபஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லெசனான புஷ்பகி அபிலாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். மத்தியமா போயம் 1 புஷ்பகி அபிலாஷா. ஸோ புஷ்ப அப்படின்னு சொன்னால் பூவினுடைய ஆசை, அந்த பூவினுடைய டிசையர், அந்த ஃப்ளாஸினுடைய டிசையர் என்ன அப்படின்றத இந்த லெசனில் ஆத்தர் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப அருமையான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஒரு பேட்ரியாட்டிசத்தை இந்த போயத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் போயம் லைன்ஸுக்கு போகிறேன். பாருங்கள், புஷ்பகி அபிலாஷா. இதில் தேசபக்தி பாவனா அப்படின்னு சொன்னால் தேசபக்தினா பேட்ரியாட்டிசம். அந்த பேட்ரியாட்டிசம் உணர்வை பற்றி பேசுகிறாரு ஆசிரியர். அது என்ன பேட்ரியாட்டிசம் உணர்வு அப்படின்றது இந்த இது பிடிக்கும்போது உங்களுக்கு புரியும். அதில் பாருங்கள், 2வது பாயிண்டில் இந்த பேட்ரியாட்டிசம் பேசுகிறதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். சுர்பாலா கே ககனோங் இச்சானகி, அதாவது இந்த பூவானது தேவ கன்னிகளான, அதாவது தேவலோகத்தில் இருக்க கன்னிகளினுடைய கழுத்தில் மாலையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படலை. அப்போ ஒரு பூவினுடைய ஆசைன்றது என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பொசிஷன், அது இறைவனுடைய கழுத்தில் தேவ கன்னியராக இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவங்கள தான் சுர்பாலான்னு சொல்லுவோம், அவங்களுடைய கழுத்தில் இருக்க ஆசைப்படலை. அடுத்தது பிரேமி மாலா. கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் மாலையை சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரேமி மாலாவாக இருக்கிறதுக்கு அந்த பூ ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ராஜா மகாராஜா, அந்த மாதிரி ராஜாக்களினுடைய சௌஃபர் ஸோ டாலா இச்சானகி, பெரிய பெரிய ராஜாக்களினுடைய இறந்து போன அந்த டெட் பாடி மேலே பூவாக விழுகிறதுக்கு அந்த பூ ஆசைப்படலை. சரி, அடுத்தது பகவான் கே சிற்பர் இச்சானகின்னு கொடுத்துருக்கோம். பகவான் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய தலையில் ஒரு பூஜிக்கக்கூடிய பூவா தலையில் இருக்கிறதுக்கும் அதுக்கு ஆசை இல்லை. சரி, அப்போ கடைசி அதனுடைய ஆசை தான் என்ன? இவ்வளவு முக்கியமான கான்செப்ட், இதெல்லாம் அதுக்கு விருப்பப்படாமல் அந்த பூ சொல்லுது, என்னை பறித்து கொண்டு போய் அந்த வீரோங்கே ஃபயிர் சூனா சாக்தாகும், அந்த தாய் நாட்டை, நம்ம தேசத்தை, மதர்லேண்டை காக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க அந்த வீரன் இருக்கான் இல்லையா, அவங்களுடைய ஃபயிர்னா என்ன தெரியுமா, காலடி, அவங்களுடைய காலடியில் அடிபட்டு அவங்க காலில் பட்டு சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இந்த பூவினுடைய டிசையர். ஸோ டோட்டலாக தேசபக்தின்ற பேட்ரியாட்டிசத்தை பற்றி இந்த போயத்தில் பேசியிருக்கிறாரு. வாங்க போயம் லைனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொயட்டிக் லைன்ஸ் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 9ல், அதாவது பகலா பத்ர அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர், பாகுவான் பத்திய புஷ்பகி அபிலாஷா. அதில் இதில் மொத்தம் 3 ஸ்டான்ஸா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 4 லைன்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா சாக் நஹி மைன் சுர்பாலா கே ககனோங் மே கூந்தா ஜாவும், சாக் நஹி பிரேமி மாலா மே பிந்த பியாரி கோ லலுச்சாவும். சார், என்ன மீனிங்? சாக்கு நகினா எனக்கு விருப்பம் இல்லை, சுர்பாலா கே ககனோங், சுர்பாலா அப்படின்னு சொன்னால் தேவ கன்னிகளினுடைய ககனோங் அப்படின்னா அவர்கள் கழுத்துகளில் மாலையாக விழுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அடுத்த லைன் சாக்கு நகி பிரேமி மாலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், சாக்கு நகினா விருப்பம் இல்லை, ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லுது, அந்த பூ பேசுகிற மாதிரி சொல்கிறாரு. பிரேமி மாலா அப்படின்னு சொன்னால் பிரேமிகா கே கலேமே டாலே ஜானாவாலா மாலா, அதாவது காதலியினுடைய கழுத்தில் போடக்கூடிய ஒரு மாலை, அதாவது மாலா அப்படின்னா கார்லேண்ட், அந்த புஷ்பம், அந்த பூ மாலையாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, பிந்து பியாரிக்கோ லலுச்சாவோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு பூ இருக்க ஆசைப்படலை. இந்த 2 கான்செப்ட் சொல்கிறாரு. சுர்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ கன்னியர்களுடைய கழுத்தில் மாலையாக இருப்பதற்கும், அதே நேரத்தில் காதலியினுடைய கழுத்தில் மாலையாக விழுவதற்கும் ஆசை இல்லை அப்படின்ற இந்த 2 கான்செப்டை இந்த ஃபஸ்ட்டு 4 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4 லைன்ஸ். சாக் நஹி சாம்ராட் கே சௌபர் पर हे हरी डाला जाओ, चाक नहीं देवों के सिर पर चढ़ूं बाक्य पर इटलाऊ, चाक नहीं சாம்ராட்டோம் கே சௌபர். சாக்கு நகினா விருப்பம் இல்லை,
சாம்ராட்னா யார்? பெரிய பெரிய ராஜாக்கள். ராஜாக்களினுடைய சவ் என்றால் டெட் பாடி. அந்த டெட் பாடியில் போய் விழுகிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்கிற மாதிரியும். சாக்குநகி தேவோங் கே சிர்ஃபர். சாக்குநகினா விருப்பம் இல்லை. யார்கிட்ட? தேவோங் அப்படின்னு சொன்னால் யார்? கடவுள். கடவுளினுடைய தலையில் போய் விழுந்து பெருசாக தன்னை இக்லாட்டா ஒரு பெருசாக ஒரு பெருமையாக நான் கடவுளினுடைய தலையில் இருக்கிறேன்ல அப்படின்னு தன்னுடைய பாக்கியத்தை பற்றி பேசுகிற மாதிரி அந்த பூவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லாஸ்ட் லைன், லாஸ்ட் ஸ்டான்ஸா, முஜே தோடு லேனா வன்மாலி. முஜே தோடு லேனா வன்மாலி. அந்த காட்டு பகுதியில் போய் என்னை என்ன செய்யுங்க, பறிச்சுட்டு வாங்க, தோடு லேனா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முஜே தோடு லேனா வன்மாலி உஸ் 10 பர் தேனா தும் ஃபேங்க். அந்த பாதையில் என்னை தூக்கி போடுங்கன்னு சொல்லுது பூ. பூ சும்மா இல்லை, ஃபேங்க்னா தூக்கி போடுறது, 10னா அந்த பாதையில். எந்த பாதையில்? மாத்ருபூமி ஃபர் சீர் சடானே. மாத்ருபூமினா நம்மளுடைய தாய்நாட்டுக்காக, சீரு சடானே தன்னுடைய உயிரையே பலி கொடுப்பதற்காக போய்கொண்டிருக்கிறாங்கள அந்த வீரர்கள். ஸோ ஜிஸ் 10 ஜாயிங், ஜிஸ் 10னா அவர்களுடைய பாதத்தில், வீர அநேக்குன்னா அந்த வீரர்களுடைய பாதத்தில் என்னையை தூக்கி போடுங்க, நான் அவங்க காலில் பட்டு அப்படியே மிதித்து அப்படியே சாகணும். இதுதான் நான் நார்மலாக அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை, அந்த வீரர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்லி இந்த பூவானது என்ன செய்து அந்த பேட்ரியாட்டிசம், அதாவது தேச பக்தியை அழகாக மாக்கல்லால் சதுர்வேதி இந்த போயம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதில் பாருங்கள், சாக் அப்படின்னா இச்சா மீனிங் இருக்குது, ககனோங் அப்படின்னா ஆபூஷன், 10 ராஸ்தா, யாம் பிங்க்னா அப்படின்னா கூந்தா ஜானா, வன்மாலி பகிஞ்சேக்கே ரக்வாலா, அதாவது இட்லானா அதாவது கமண்டு கர்னா, சுர்பாலா தேவகன்யா, சுர்பாலானா இந்த தேவகன்னிகர்கள், சாம்ராட் மகாராஜா, ஹரினா ஈஸ்வர், ஸோ பாக்கிய தக்தீர் அது மாத்திரம் கிடையாது, லலுச்சானா ஆக்கர்ஷித் கர்னா மீனிங். அப்படியே கொஸ்டின் ஆன்சருக்கு போகும். நம்மளுடைய அதாவது புஸ்தகம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா டெக்ஸ்ட்டில் பேஜ் நம்பர் 187 இதனுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், புஷ்பகி அபிலாஷா ஃபஸ்ட்டு போயம். இஸ் கவிதா மே புஷ்பகி அபிலாஷா கியா ஹை? இஸ் கவிதா மே புஷ்பகி அபிலாஷா யக் ஹை. இந்த கவிதையில் புஷ்பகி அபிலாஷா இந்த பூவினுடைய ஆசை என்ன அப்படின்றது தான் கேள்வி. இந்த கவிதையில் பூவினுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், கி वक उन महान सूर वीरों के फैर के तले गिरना चाहता हूँ. இந்த பூ மகான் சூர் வீர் பெரிய சூரர்கள் வீரர்களான இந்த நம்மளுடைய சோல்ஜர்ஸினுடைய கால்களில், ஃபைரோங்னா கால்களில், தலே கிர்னா சாக்தாங்க கீழே விழுந்து சாக விரும்புகிறது. ஸோ जिन होंग ने अपनी मातृभूमि के लिए अपने आप को या निछावर कर दें. பாருங்கள், யார் நம்மளுடைய தாய் நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய காலடியில் விழுந்து சாகணும்னு ஆசைப்படுது. சரி, ரெண்டாவது கொஸ்டின், ஃபூல் கியோங் தேவதா கே சிற்பர் நகி சஜானா சாக்தா. பூ ஏன் இந்த கடவுளினுடைய தலையை அலங்கரிக்க விரும்பலை அப்படின்றாங்க. ஃபூல் தேவதா கே சிற்பர், பூவானது இந்த தேவதா அப்படின்னா கடவுளினுடைய தலையின் மீது அலங்கரிக்க விரும்பலை. இஸ்லியே நகி சஜானா சாக்தா, எந்த ரீசனுக்காக அது விரும்பலைன்னு சொன்னால், வக்கு சிர்ஃப் ஏக்கு அலங்கார் கி வஸ்து பன்கர் ரக்னா நகி சாக்தா ஹை. இது ஒரு அலங்கார பொருளாக, எப்படி கடவுளுக்கு புஷ்பத்தை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களே புஷ்பக்கி அலங்காரம், அந்த மாதிரி புஷ்பத்தினுடைய ஒரு அலங்காரமாக, ஒரு பூவினுடைய அலங்கார ஒரு பொருளாக இருப்பதற்கு அதற்கு விருப்பமில்லை. क्वेश्चन नंबर 3, पुष्पकी अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है? இந்த புஷ்பக்கி அபிலாஷா இந்த கவிதையில் இந்த தேசிய உணர்வு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அதுதான் பிரஸ்துத் கவிதா மே இந்த புகழ்பெற்ற கவிதையில் ஏக் ஃபூல் கே மாத்தியம் சே ஒரு பூவின் மூலமாக ராஷ்ட்ரிய பாவனா வியக்த கி கயி ஹை ஒரு தேசிய உணர்வு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ ஃபூல் சுயம் கோ தேச கேலியே அர்ப்பித் கர்னா சாக்தாகும். இந்த பூவானது சுயம்னா தன்னையே இந்த தேசத்திற்காக அர்ப்பித் கர்னா முழுவதுமாக அர்ப்பணம் பண்ண விரும்புகிறது, பலியிட விரும்புகிறது. அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், புஷ்பக்கி அபிலாஷா கவிதா கா உத்தேசிய கியா ஹை? இந்த புஷ்பக்கி அபிலாஷா அப்படின்ற இந்த போயத்தினுடைய நோக்கம் என்ன? ஸோ
आंसर பாருங்க अपनी मातृभूमि के लिए अपने आप को अर्पित करना தன்னுடைய தாய் நாட்டுக்காக தன்னையே अर्पित करना अर्पणம் பண்ணணும் தன்னையே பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு हर देशवासी का कर्तव्य है अर्पणம் பண்ணுறது ஒவ்வொரு வீரனினுடைய கடமை ஸோ यही इस कविता का उद्देश्य है இதுதான் இந்த கவிதையினுடைய நோக்கம் அப்போ தாய் நாட்டுக்காக உயிர் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தேசவாசி அப்படின்னா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை அதே மாதிரி இந்த பூவும் இந்த தேசவாசி தான் அதுவும் இந்த தாய் நாட்டுக்காக தன் உயிரை விடுவதற்காக தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது நெக்ஸ்ட்டு இஆர்சி பார்ப்போம் பாருங்கள் பேஜ் நம்பர் 185 இருக்குது புஷ்பக்கி அபிலாஷா முஜே தோடு லேனா அப்படின்னு வச்சுட்டு டாட்டாக கொடுத்துட்டு ஜாயேங் வீர் அனேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ இஆர்சி எழுதினாலும் அந்த சந்தர்ப்ப அப்படின்றதில் என்ன அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட சொன்னாங்க இந்த போயம் நேம் என்ன அப்படின்றது எழுதணும் இதில் பாருங்கள் யக் பத்யாங்ஸ் சந்தர்ப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அது யக் பத்யாங்ஸ் இந்த போயத்தின் பார்ட்டானது புஷ்பக்கி அபிலாஷா அப்படின்ற ஒரு நாமக் கவிதா சே லியா கயா ஹை புஷ்பக்கி அபிலாஷா அப்படின்ற பெயரை உடைய போயத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நார்மலாக சொல்லுவோம் இல்லையா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் புஷ்பக்கி அபிலாஷா ஓகே இஸ் கவிதா கே கவி இந்த போயத்தினுடைய கவிஞர் யார் என்றால் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி சரி இப்போ மீனிங் இப்போ மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லைனுக்கான மீனிங் அர்த்தம் என்ன அதுதான் பாவார்த்த அதனுடைய அர்த்தம் பாவார்த்த அப்படின்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறது ஃபூல் மாலி சே கக்தாகை இந்த பூவானது மாலி அப்படின்னா கார்டனர் தோட்டக்காரன்ட்ட சொல்லுதான் என்னன்னா உசே தோட்டுக்கர் உஸ் ராஸ்தேமே ஃபேங்கு தேனா தோட்டக்கார்ட்ட பார்த்து பூ சொல்கிறதான் என்னை பறித்து அந்த பாதையில் தூக்கி போடுங்க ஜஹாங் மகான் सूर वीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया எங்கே இந்த மகான் வீரர்கள் தாய் நாட்டை காப்பதற்காக தாய் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மதர்லேண்டை காப்பாற்றுறதுக்காக கி ரக்ஷா கேலியே காப்பாற்றுவதற்காக அப்பனா சர்வஸ்திர தியாகதியா தங்களையே முழுவதுமாக பலி கொடுப்பதற்காக தயாராக செல்கிறார்களோ அங்கு என்னை தூக்கி போடுங்கள் அப்படின்னு சொல்லுது ஆகே अपनी इच्छा प्रकट करते हुए फूल ककता है மேலும் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த பூ சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் இட் சேஸ் என்னன்னு பாருங்கள் ஹி வக்கு உன் சூர் வீரோங்கே பாவோங்மே பட்கர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிச்சு அவங்க காலில் போடுங்க அடுத்து என்ன சொல்லுது அவர்களுடைய பாதங்களிலே பட்கர் விழுந்து அப்பனே ஆப்கோ யா கர்வீலா மஸ்கூஸ் கர்த்தாகும் நான் என்னவே என்ன செய்யணும் நான் அழிச்சுக்கணும் இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கர்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமையாக மஸ்கூஸ் ரொம்ப ஃபேமஸாக அது சொல்லுது ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 189 இதற்கான சாராங்ஸ் கொடுத்துருக்காங்க கவிதாக்கா சாராங்ஸ் அப்பனே சப்தோங்மே லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கவிதைக்கான சாராங்ஸ்னால் என்ன முழு அங்சம் சாரா அங்ஸ் இந்த லெசனுடைய அங்சம் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க அதில் புஷ்பக்கி அபிலாஷா சபாவில் கொடுத்துருக்கிறத நான் படிக்கிறேன் பாருங்கள் சி மாக்கன்லால் சதுர்வேதி இஸ் கவிதா கே மாத்தியம் சே ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி பொயட்டு அவர் இந்த கவிதையின் மூலமாக ஏக்கு ஃபூல் கி இச்சாக்கோ ஒரு பூவினுடைய ஆசையை பிரகட் கர்த்தேகை வெளிப்படுத்துகிறார் வே கக்தேகை கி அவர் சொல்லுகிறார் என்னவென்றால் கீனா என்னவென்றால் ஜப் மாலி அப்பனே பகிஞ்சே மே ஃபூல் தோட்னா ஜாத்தா ஹை எப்பொழுது மாலி கார்டனர் தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் பூவை பறிக்க செல்கிறானோ தப் அப்பொழுது வக்கு ஃபூல் சே பூச்சுதா ஹை அப்பொழுது அவன் அந்த பூவிடத்தில் கேட்கிறான் என்னவென்றால் யா வக்கு கஹாங் ஜானா சாக்தா ஹை இந்த பூவே நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் மாலா பன்னா சாக்தாகை ஒரு மாலையாக கார்லன் பூ மாலையாக மாற விரும்புகிறாயா அல்லது பகவான் கே சரணோங் மே சடாயா ஜானா சாக்தாகை கடவுளனுடைய பாதங்களிலே சரணோங்னா பாதங்கள் அவருடைய பாதங்களிலே பூவாக இருக்க விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி மாலிக்கு பிரஸ்னக்கா உத்தர் தேத்தே ஹுயே ஃபூல் பத்தாத்தா ஹை இந்த தோட்டக்காரனுடைய கேள்விக்கு பதில் கொடுப்பதாக இந்த பூ சொல்கிறது என்னவென்றால் வக்கு கிசி ஸ்திரீ கே பாலோங்கோ அலங்கிருத் கர்ணா நகிச்சாக்தா கிசி ஸ்திரீ அது எந்த ஒரு பெண்ணினுடைய பாலோங் அப்படின்னா அவங்களுடைய ஹேர் அந்த முடியில்
முடியில் வந்து அழகாக பூவெல்லாம் வச்சுக்குவாங்க இல்லையா கேர்ள்ஸ், அந்த மாதிரி அந்த பெண்களுடைய தலையில் பூவாக இருக்கிறதுக்கு அலங்கரிக்கிற எனக்கு விருப்பம் இல்லை. நாகி தோ பிரேமிகா கி மாலா பன்னா சாக்தா. தோ பிரேமிகா, கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மாலையாக இருப்பதற்கும் விருப்பம் இல்லை. ஸோ உஸ்கோ யக்பி சாக்னஹி கி, அதற்கு இதுவும் விருப்பம் இல்லை. என்னவென்றால் வக்கு கிசி ராஜா கே சௌப்பர் சடாயா ஜாய், ஏதாவது ஒரு ராஜாவினுடைய பிணத்தின் மீது டெட் பாடி மேலே பூ மாலையாக விழுவதற்கு ஆசை இல்லை. யா அல்லது பகவான் கே சிற்பர் சட்கர், கடவுளினுடைய தலையின் மீது பூஜை புஷ்பமாக விழுந்து அப்னா பாக்கிய பனாலே, தன்னுடைய பாக்கியத்தை தன்னுடைய கர்வத்தை உயர்த்தி கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஃபூல் அப்படி இச்சா பிரகட் கர்த்தே ஹுயே கக்தா ஹே, பூவானது தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி சொல்லுகிறது. என்னவென்றால் உசே தோடுக்கர் உஸ் 10 பர் ஃபெங்க் தேனா, என்னை பறித்து அந்த பாதையிலே தூக்கி எறியுங்கள். ஜஹாங் மகான் சூர்வீர் மாத்ருபூமிக்கு ரக்ஷா கர்னே கேலியே, எங்கே மகான் சூர்வீர் இந்த வீரர்கள் தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்புனா சீர் ஜடானா ஜாரஹே, தன்னுடைய உயிரை பணயம் வைக்க சென்று கொண்டிருக்கிறார்களோ. பாருங்கள், அழகான வார்த்தை. எங்கள் வீரர்கள் தாய்நாட்டை காப்பதற்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கு என்னை தூக்கி எறியுங்கள். வக் உன் சூர் வீரோங்கே ஃபைரோங் பர் பட்னா சாக்தாஹே, அங்கு அவர்கள் அந்த வீரர்களுடைய காலடிகளிலே நான் விழுந்து அந்த வீரர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். ஜின்கோ अपनी मातृभूमि के लिए अपना सब कुछ நயோச்வார் கியா ஹே, ஏன்னா அவர்கள்தான் இந்த தாய்நாட்டுக்காக சப்குச் நயோச்வார் அப்படின்னா தன்னைவே பலியிடுறது, அவர்கள்தான் தாய்நாட்டுக்காக தன்னைவே முழுவதுமாக பலியிட்டவர்கள். அவர்களுடைய காலடியில் விழுந்து நான் என்னை அழித்து கொள்ள விரும்புகிறேன்னு இந்த பூ சொல்லுது. இப்படி இஸ் கவிதா கே துவாரா, இந்த கவிதையின் மூலமாக மாக்கன்லால் சதுர்வேதி நே ஏக் ஃபூல் கே மாத்தியம் சே, மாக்கன்லால் சதுர்வேதி இந்த பூவின் மூலமாக தேச பக்தி கி பாவனா, தேச பக்தி அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு பூவுக்கே இவ்வளோ தேசபக்தி இருந்தால் நமக்கு எவ்வளோ தேசபக்தி இருக்கணும் சிந்திங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை மாதிரி நம்மளுடைய சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயா அப்படின்ற யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.